Welcome students, class 12 physics unit 1 electrostatics. இன்னைக்கு நம்ம book backல இருக்கக்கூடிய QR code அதான் நம்ம one word multiple choice question practice பண்ண போறோம். அது எப்படின்னு பாருங்க. The force between plus 1 microcoulomb and plus 1 millicoulomb charges which are kept at a distance of 1 meter is 9 Newton. And the force வந்து 9 Newton கொடுத்திருக்காங்க in the vacuum. But if the same two charges, அதே ரெண்டு charges kept inside the coconut oil, அதை கொண்டு வந்து coconut oil அதே distanceல நம்ம வச்சோன்னு சொன்னா the force is 3.180 Newton. What is the dielectric constant relative permittivity of coconut oil அப்படின்னு கேட்குறாங்க. இது இந்த ஃபார்முலா வந்து force in vacuum, force in medium equal to epsilon r. இது எப்படி வந்ததுங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ வேக்கமில் இருந்துச்சுன்னு சொன்னால் 1/4 by epsilon naught q1 q2 divided by r squared. இது வந்து கூலும் கான்ஸ்டன்ட் k போடுவோம். இப்போ மீடியமில் வைக்கும்போது இந்த எப்சிலாங் நாட்டுங்கிறது எப்சிலாங்னு மாறும். எப்சிலாங் ஈக்குவல் டு எப்சிலாங் நாட் இன்ட்டு எப்சிலாங் ஆர்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த எப்சிலாங் இருக்கிற இடத்துல எப்சிலாங் நாட் எப்சிலாங் ஆர் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த 1/4 by எப்சிலாங் நாட்டுக்கு k by எப்சிலாங் ஆர்னு வரும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸ் இன் வேக்கம் ஃபோர்ஸ் இன் மீடியம் ஈக்குவல் டு எப்சிலாங் ஆர்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ எப்சிலாங் ஆர் நமக்கு கேட்டிருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கமில் இருக்கும்போது 9 நியூட்டன் அப்படின்னும் கோகனட் ஆயிலில் இருக்கும்போது 3.18ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் டிவிஷன் செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 2.83 அப்படின்னு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் யூனிஃபார்ம்? இதுக்கு இந்த ஐ பட்டனில் இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொன்னால் இதுக்கான ஆன்சர் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இஃப் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் சார்ஜ் QAல இருந்து 45 எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இந்த மாதிரி கிளம்புது. பட் அவுட் ஆஃப் 45 லைன்ஸ் ஒன்லி 9 லைன்ஸ் எண்ட் அட் எ சார்ஜ் QB. QBங்கிற சார்ஜுக்கு வந்து இங்கே 45 கிளம்புனாலும் இங்கே 9 தான் வந்து சேருது. அப்போ மாடல் QA by QB ஈக்குவல் டு 45 by 9 ஈக்குவல் டு 5. Calculate the electric dipole moment for the following charge configuration. இதுக்கு கேட்டிருக்காங்க. இது -q plus q, கீழே -q இருக்குது plus q. அப்போ டைபோல் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு சொன்னால் P vector equal to distance between them, அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்து 2a எனி ஒன் ஆஃப் த சார்ஜ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ இங்கே ரெண்டு டைபோல் மூமெண்ட் இருக்கிறதுனால இது ஐ கேப்பு, இது வந்து ஒய் ஆக்சிஸில் இருந்ததுன்னா ஜே கேப்புன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் டு 2qa I vector plus j vector. For which charge configuration the electric field decreases very fast as the distance increases. Distance increase ஆக எதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஒன்றுக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். பாயிண்ட் சார்ஜுக்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா வந்து 1/4 by epsilon naught q by r squared. இன்ஃபினைட் லைன் ஆஃப் சார்ஜுக்கு ஃபார்முலா வந்து 1/4 by epsilon naught lambda by r. சார்ஜ் இந்த இன்ஃபைனைட் பிளேன் வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட். எலக்ட்ரிக் டைபோல் வந்து ஆக்சியல் லைனில் இருந்தால் ஃபார்முலா, ஈக்குவட்டோரியல் லைனில் இருந்தால் ஃபார்முலா. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்டன்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ இந்த ஒன் வேர்டுலேயே இதில் வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து சிக்மா எப்சிலான் நாட் இதெல்லாம் வேல்யூ கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால இந்த பார்ட்டை நம்ம விட்டுறலாம். இந்த 3 பார்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ இது r ஸ்கொயர்டு, இது r, இது வந்து r கியூப். அப்போது டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது r கியூப், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10/2 போடும்போது வேல்யூ, 10/2 ஸ்கொயர்டு போடும்போது வேல்யூ, 10/2 கியூப் போடும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆன்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது எலக்ட்ரிக் டைபோல் தான் ஆன்சர். The distance between the charges of plus q and minus 2q is 6 meter. At what distance from the charge plus q the total electric potential becomes 0. இது உங்கள் புக்கில் வந்து எக்ஸாம்பிள் 1.13ல் இருக்குது. நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ கொடுக்குறோம், அதை பாருங்கள். அந்த கொஸ்டின் அப்படியே கொஞ்சம் நம்பரை மாற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ளஸ் q சார்ஜு, இது -2qங்கிற சார்ஜு, ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர். ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து
அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0 ஆகுது. அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம Pன்னு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ப்ளஸ் Qலேருந்து இந்த P வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. அட் வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சார்ஜ் ப்ளஸ் Q அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம இந்த இடத்த எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டல் 6, இந்த பார்ட் எக்ஸ்னா அப்போ இந்த பார்ட் வந்து 6 மைனஸ் எக்ஸ். அப்போ இதுக்கான இதில் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 1/4πε0 Q/x மைனஸ் 2Q/6 மைனஸ் எக்ஸ். ஏன்னா பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா வந்து 1/4πε0 சார்ஜ் பை டிஸ்டன்ஸ்ன்னு வரும், Q/rன்னு வரும். ஓகே, இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 0 ஆகிடும். Q/x ஈக்குவல் டு இது ஈக்குவலை தாண்டும் போது ப்ளஸ்ன்னு மாறுது. சாதாரண இந்த Qவும் கேன்சல் ஆகி அல்ஜிப்ரிக் தான். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2x, 6 ஈக்குவல் டு இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு ஆகும். 3x ஈக்குவல் டு 6ன்னு எழுதி x ஈக்குவல் டு 2ன்னு மாற்றிருக்கோம். Two charges are kept in the following way inside two concentric sphere. Concentric spheres அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டுக்கும் ஒரே சென்டர்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து பிங்கிறத பாருங்கள், ஏங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ ஏ வந்து ப்ளஸ் Q மைனஸ் Q உள்ளே இருக்குது. அப்போ இப்போ ஏ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகி ஆன்சர் 0 வரும். அடுத்தது பியை பார்க்க சொல்கிறாங்க. பி உள்ள மைனஸ் Q இருக்குது. அப்போது இதுக்கான ஃபார்முலா வந்து πB ஈக்குவல் டு மைனஸ் Q/ε0. அப்போ அந்த ஆன்சர் எங்கே இருக்கோ அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு, a dielectric slab is inserted between the capacitor plates when the battery is disconnected from the capacitor. Which of the following quantity remains constant? இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ இந்த மாதிரி நம்ம 2 பார்ட் படிச்சிருக்கோம். இந்த கெப்பாசிட்டர் வந்து பேட்டரியில் கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ஷனை எடுத்ததுக்கு அப்புறம் டைஎலக்ட்ரிக்கை உள்ளே விட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ எது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ பேட்டரி கனெக்ஷனை எடுத்துகிட்டு டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை உள்ளே விட்டிங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்படியே ஒரு கொஸ்டினை படிக்கும்போது அடுத்ததையும் சேர்த்து படிச்சிருங்க. அப்போ அந்த பேட்டரி கனெக்ஷன் இருக்கும்போதே டைஎலக்ட்ரிக் ஸ்லாபை உள்ளே விட்டிங்கன்னு சொன்னால் கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும், வோல்டேஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா dielectric slab is inserted between the capacitor plates when the battery is disconnected from the capacitor. Which of the following quantity remains constant? எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கனெக்ஷன் இல்லை, பேட்டரி கனெக்ஷன் இல்லாதப்போ சார்ஜ் தான் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சார்ஜ். Assume earth and moon are conductors. They are connected by a thin conducting wire. A charge of plus Q is introduced on earth's surface. The ratio of the surface charge density of moon with earth sigma moon by sigma earth equal to 3.68. Using the above given data, choose the correct option அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸோட ரேஷியோ வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து எர்த்து, இதை 3ன்னு எடுத்துக்கிறோம். இதோட ரேடியஸ் RE, இதோட ரேடியஸ் RM. இந்த ரெண்டையும் ஒரு ஒயரால் கனெக்ஷன் கொடுக்குறோம். இதில் எதில் நம்ம ஒரு சார்ஜ் ப்ளஸ் Qங்கிற சார்ஜை கொடுத்தாலும் அது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தியரியில் படிச்சிருக்கோம். அப்போ பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். அப்போ பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா வந்து 1/4πε0 சார்ஜ் பை டிஸ்டன்ஸு. அந்த ரேடியஸை வந்து நம்ம எழுதுகிறோம். சார்ஜ் பை REங்கிற ரேடியஸ், Q2 டிவைடட் பை RM அப்படிங்கிற ரேடியஸ். அப்போ கேன்சல் ஆகி Q1/RE, Q2/RMன்னு இருக்குது. இந்த Q1ங்கிறது அதாவது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து சார்ஜ் பை ஏரியா. நம்மக்கிட்ட சார்ஜ் தான் இருக்குது. அப்போது ஸ்பியருக்கான ஏரியா ஃபார்முலா வந்து 4πr². இது வந்து சார்ஜ் டென்சிட்டி, இது வந்து சார்ஜ். இங்கே சார்ஜ் இருக்கிறதுனால சார்ஜுக்கு பதிலாக சிக்மாவையும் 4πr² நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்து எழுதுகிறோம். எழுதி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 4π கேன்சல் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு ரேடியஸும் மேலே ஒரு ரேடியஸும் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் பார்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எர்த்தோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்ட்டு ரேடியஸ், மூனோட சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ரேடியஸ். இதில் அவங்க ட்விஸ்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம டக்குன்னு என்ன எழுதுவோன்னு சொன்னால் இங்கே 1ன்னு இருக்கக்கூடாது, சிக்மா எர்த்துன்னு இருக்கணும். எர்த் பை மூன் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஆனால் இவங்க என்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா மூன் பை எர்த். அப்போது சிக்மா 2 டிவைடட் பை சிக்மா 1ன்னா ஆர் எர்த் பை ஆர் மூன் ஈக்குவல் டு 3.68. கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஆன்சர் கொஞ்சம் மாறி வரும். இதில் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
which of the following property is true for the conductor? கண்டக்டருக்கு எது வந்து true அப்படின்னு கேட்குறாங்க. Electric potential is 0 always inside the conductor. Electric field is 0 always inside the conductor. No electric charge is present inside the conductor and all the charges reside on the surface of the conductor. None of the above. இது வந்து electric field is 0 always inside the conductor. Students, அந்த QR கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அந்த 10 கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.